ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாமுக்கு படிக்க போகிறோம். சரியா? சரி வாங்க உள்ளுக்குள்ளே வாங்க. சரி உள்ளுக்குள்ளே வாங்க, அப்படியே படிக்கலாம். நேஷனல் சிம்பிள்ஸ் இன்ட்ரோடக்ஷன் இப்படி ஒன்றும் ஃபாரஸ்ட் legendary was running across the forest also had to high mountain. என்ன சொல்கிறாங்க? புலிவண்ணம் ஃபாரஸ்ட் ஹேஸ் a legendary river running across the forest 2000 meter high mountain. அதாவது புலிவண்ணம் ஃபாரஸ்ட்னு ஒன்று இருக்காமா, அதில் ரிவர் ரன்னிங் அக்ராஸ், அதாவது அது வந்து 2000 மீட்ரு மலைகளை தாண்டி தண்ணி வருதாமா, தண்ணி பாய்ச்சு 2000 மீட்டர் ஹை மவுண்டன். இந்த ஃபாரஸ்ட் ஆல்சோ ஹேட். இல்லை எப்படி நம்ம தாண்டி வரலீங்க, 2000 மீட்டர் ஹை பெரிய அக்ராஸ்ன்னு கொடுத்துருக்கான் பாரு. அக்ராஸ் the forest also had 2000 running across. அக்ராஸ்னா என்ன அர்த்தங்க? தாண்டி போறதுடா. தாண்டி போறது இல்ல, நேரா போறது, எதிர்த்து போறது. எதுக்கு அக்ராஸ்னா என்ன நண்பர்களே? அக்ராஸ்னா கமெண்ட் பண்ணிடுங்க. அக்ராஸ்னா என்னன்னு கமெண்ட் பண்ணிடுங்க. கமெண்ட் பாக்ஸ். அண்ணன் இப்பதான் வெளியே எடுக்கிறாரு, இன்னும் கொஞ்ச நேரத்தில். இனிமேல் பார்த்தீங்கன்னா டெய்லி நம்ம அந்த மாதிரி முழுவதும் வருது. அக்ராஸ்னா முழுவதும் குறுக்காக என்ன குறுக்க என்ன ஸ்ட்ரைட்டாக போகணுங்கிற அப்படி இல்லைடா. அக்ராஸ்னா தாண்டி முழுவதும். அக்ராஸ் த வேர்ல்டு. இவர் உலகத்தை தாண்டி ரிவர் ஃபுல்லாக எல்லாம் இந்த ரிவரே ஃபுல்லுமே ஓடுது அப்படிங்க. இப்படிதான் அந்த புலிவண்ணம் ஃபாரஸ்ட்டில். இந்த ஃபாரஸ்ட்டில் வச்சு 200 மீட்டர் 2000 மீட்ரு ஹைட் மவுண்டைன்ஸ் இருக்குது. ஸோ இட் ஹேஸ் அ டைகர் ஹேபிடேட். அப்படின்னா டைகர் ஹேபிடேட்னா என்னது? டைகர் மாதிரி அது உருவாங்க அப்படின்னு அர்த்தமா? பிடி கிடையாது, டைகர் வாழுதுன்னு அர்த்தம். ஹேபிடேட்னா வாழும் குணங்கள் தான். அது ஹேபிட்ரா. நான் படிச்சிருக்கேன்டா. ஹேபிடேட் ஆக்சுவலாக தெரியுங்க எனக்கு. நான் வந்து படிச்சிருக்கேங்க. ஓகே, நாளைக்கு கொஞ்சம் இதாக பண்ணிடலாமா? ஹேபிடேட்னா என்னதுடா? இருங்க பார்க்குறாரு. வாழும் இடம்டா. வாழ்விடம் புரியுதா? இப்படி அங்கே தங்கியிருக்கு. தேர் மெனி பேர்ட்ஸ் அங்கே இருக்குது. இன்செக்ட்ஸ், ரெப்டைல்ஸ், அக்வாட்டிக் ஆனிமல்ஸ், மெனி மேக்ஸ் த எக்கோ சிஸ்டம். புரியுதா? சரி முடிஞ்சு. புரிஞ்சுது அந்த பாயிண்ட்டு? என்ன சொல்லு. டைகர் மட்டும் இல்லாமல் பேர்ட்ஸு, இன்செக்ட்ஸு, அப்புறம் பறவைகள், பூச்சி எல்லாமே வந்து ரிப்ளைட்ஸ்னா இது ரெப்டைல்ஸ்னா இந்த இது ரெப்டைல்ஸ்னா என்னன்னு கேட்டிங்கன்னா அது டைல்ஸ் இல்லைடா, இதுடா முதலை. ரெப்டைல்ஸ்னாவா? முதலை, பாம்பு, தவளை வந்து ஆம்பிபியன்ஸ்னு என்ன தெரியுமா உங்களுக்கு? அதான் சொல்லிடல. தவளை இல்லை. ஆம்பிபியன்ஸ்னா ரெண்டுலேயும் இருக்கும், நீர்லேயும் இருக்கும், நிலத்துலேயும் இருக்கும். அதுதான் ஆம்பிபியன்ஸ். எழுது கீழே நீர் நிலம். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க. எழுதிட்டு இருந்தா அப்புறம் அவங்களே ஏதாவது சொல்லிடுவாங்க. பார்க்குறாங்க. Amphibians which makes the ecosystem. இல்லை விக்கி படிக்கும் அவனுக்கு புரியுங்களா? ஆம்பிபியன்ஸ்னா என்னது? சொல்லிடுறோம்டா. ஒரு ஆம்பிபியன்ஸ்னா என்னடா? இப்போ நீர் ரெண்டு இடத்துல இருக்கும்டா. தண்ணியிலையும் இருக்கும், நிலத்திலையும் இருக்கும். அதுதான் ஆம்பிபியன்ஸ். ஆம்பிபியன்ஸ்னா ரெண்டு இடத்தை சார்ந்து இருக்கும். ரிப்ளைட்ஸ்னா முதல்ல பாம்பு, தவக்கலையா? தவக்கலை வராது. தவக்கலை முதல்ல பாம்பு, அப்புறம் அந்த மாதிரி சிலதெல்லாம். இந்த மாதிரி அந்த உடும்புன்னு சொல்லுவாங்கல்ல, உடும்பு பழைய காலத்து படத்துலன்னா அப்படி இப்படி வீசி அப்படியே அங்கே ஒட்ட வச்சு அந்த மாதிரி. இதெல்லாம் தான் ஒரு எக்கோசிஸ்டமாக, அது ஒரு எக்கோசிஸ்டமாக மாறிடுது. ஓகே, எக்கோசிஸ்டம் என்னன்னு தெரியுமா? ஈகோசிஸ்டம்னா அது ஒரு உலகத்தை அமைச்சுக்குது, வாழ்விடம். ஓகேவா? சரி படி பாருங்க. தேடியே போயிருப்போம். நமக்கே ஒரு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மெட்டீரியல்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கொரியர் பண்ணி விட்டுருங்க. சூழல்டா எப்பா என்ன சொன்னேன் நான்? நீ என்ன சொன்ன? வாழ்விடம் தகுந்த மாதிரி அமைச்சுக்குதுன்னு சொன்னா சொல்லலையா? அப்படி எங்கப்பா மேட்ச் பண்ணணும். லோட்டஸ் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ். லோட்டஸஸ்னா என்னது? தாமரைகள். பிங்க்லேயும் இருக்குது, அதான் பிங்க் லோட்டஸ். சரியா? லோட்டஸஸ். அப்புறம் லாங். இப்போ இந்த 2 பாயிண்ட் சொல்லு. அது என்ன ஃபாரஸ்ட்டு?
புலிவனம் ஃபாரஸ்ட், புலிவனம் ஃபாரஸ்ட், புலிவனம்டா, புலிவனம், புலிவனம், புலிவனம் ஃபாரஸ்ட். அது என்ன சொல்றது? புலிவனம் ஃபாரஸ்ட் வாட்டர் அக்ராசஸ், வாட்டர் அக்ராசஸ் அண்ட் ஹைலி மவுண்டன், 2000 மீட்டர், 2000 ஹைலி மவுண்டன். அதுக்கப்புறம் கீழே அது என்ன சொன்னேன்? புலிவனம் சொல்லி ஒரு ஃபாரஸ்ட். சரியா? சரி. சரியா? ஃபாரஸ்ட்ல ஃபர்ஸ்ட் வந்து ஆறு போகுது. ஆமா, ஆறு வரைஞ்சு ஆறு போகுது, மேல தண்ணி வந்து அதுக்கு மேல மலை, கீழெல்லாம் மேல மலை. சும்மாவே சொல்றேன் எப்பா போலாண்டா, நீ வரைஞ்சிட்டு அதை பார்த்து படிச்சு. சரி ஓகே, இதை சொல்டா. த்ரூ டைகர் ஹேபிடேட் வந்து there are many insects, there are many birds, insects, reptiles, aquatic life and amphibians which are make ecosystem. இப்போ வந்து அது அந்த புலிவனம் ஃபாரஸ்ட்ல புலிவனம் பார்க்கறாங்க. புலிவனம் ஃபாரஸ்ட். சரி ஓகே ஓகே, புலிவனம் ஃபாரஸ்ட் அத உர்றா, அந்த ரெண்டு லைன் தான்டா. இது புலிவனம் ஃபாரஸ்டோட தான்டா. இல்லடா, இது புலிவனம் ஃபாரஸ்டோட தான்டா. சும்மா என்ன இன்ட்ரோடக்ஷன். நேஷனல் சிம்பிள்ஸ்ரா, முக்கியமான ஒரு இடங்கள். அப்பனா இந்த லோட்டஸும் புலிவனத்துல தான் இருக்கா, இந்த பீகாக்கும் அங்கே தான் இருக்கா. ஒவ்வொரு நேஷனலோட சிம்பிள்ஸ்னா என்ன? நேஷனல் பிளான்ட் என்னது? லோட்டஸ். நேஷனல் பேர்டு என்னது? மக்கா பீகாக். ஆமாம். அப்போ எதுக்கு மினி பேர்ட்ஸ்? நேஷனல் ஃபாரஸ்ட் இது புலிவனம். போடு இப்படி, புரியுதா? புலிவனம் வந்து நேஷனல் ஃபாரஸ்ட் இல்லை, இந்த ரெண்டும் ஒரே பாயிண்ட்னு நினைக்கிறேன். த்ரோ இட் இஸ் a tiger habitat. அந்த ஃபாரஸ்ட்ல அதான்டா டைகர் ஹேபிடேட், புலிகள் வாழ்விடம். புலிகள் வாழ்விடம் டைகர் ஹேபிடேட் ஃபாரஸ்ட் இருக்கா, அதுல வந்து தண்ணி போயிட்டு இருக்கு. டேய் அப்பா, ஃபாரஸ்ட் இதே முடிஞ்சுடா, அது முடிஞ்சுடா. இதுடா டைகர் ஹேபிடேட் சொல்றது கேக்குடா, ஒரு கதை மாதிரி படிடா. சொல்ற மாதிரி ஒரு ஃபாரஸ்ட் இருக்கு, கீழே தண்ணி போகுது. ஒரு நிமிஷத்துல முடிச்சிருக்கேன். தண்ணி போகுது, அந்த மலை வந்து 200 மீட்டர் இருக்குது, 2000 மீட்டர். அதுல வந்து புலி வாழுது. புலி வாழும் இடம். அந்த அந்த காட்டுல கூட புலி வாழ முடியும். அதுதான் புலி வாழும் இடம். யாரு? அப்புறம் பேர்டு என்னென்ன வாழுது? பேர்டு வாழுது, அக்வாட்டிக் வாழுது, அதுக்கப்புறம் ஆம்பிபியன்ஸ் வாழுது, அப்புறம் வந்து ரெப்டைல்ஸ் வாழுது, இன்செக்ட்ஸ் வாழுது. சும்மா இப்போ இந்த இப்போ கேட்குறானுங்க இந்த இதுக்கே இத்தனை மணி நேரம்லாம் பண்ணக்கூடாது, அவ்வளோதான் முடிச்சு. அடுத்து லோட்டஸு, பீகாக். அப்படிடா. சும்மா இப்போ புலிவனம் ஃபாரஸ்ட்ல எந்தெந்த விலங்குகள் வாழும் அப்படின்னு எடுத்துருந்தாங்கன்னா அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபாரஸ்ட்னால எல்லாம் வளைஞ்சுன்னு தெரியும். அப்படி இல்லை. இப்போ பாரு, இதில் வந்து சிங்கம் வாழாது, அப்படியெல்லாம் கிடையாது. யானை வாழாது. சரி, யானை வாழாது. சரி, மீன் வாழாது. அக்வாட்டிக் மீன் வாழும். வேற என்ன? டீர் வாழாது. டீர்னா பன்னியா? பன்னி இல்லடா, டீர்னா இதுடா, எருமையா? டீர் பீர் தான். பீர்னா தான் இது. ஆல்வடிக் கீழே போட்டுருங்க. டீர்னா என்னது இந்த வயசுலேயும் தெரியாம? டே, டீர்னா இதுடா, அந்த கரடிடா. ஆமா, கரெக்ட். மகன்றா பீர்னா தான்டா நினைக்கிறேன். பீர்னாவா? பியர்னா தான்டா கரடி. பியர். சரி ஓகே. நெக்ஸ்ட் பாயிண்ட் போலாம். பீர்னா மாறாச்சே, இது தெரியாம இருந்திருக்கானே. சரி விடு. எக்கோசிஸ்டம் சூழலுக்கு அமைச்சுக்கும். ஓகேவா? லோட்டஸ் பிங்க் கலர்ல இருக்கு. டிஃபரண்ட் டைப்ஸ். those which are pink are called pink lotus. long time the people has significant place in the culture, art and different types. those which are the pink are called pink lotus. பீகாக்கோட முக்கியத்துவம் என்னது? என்னது இது? சிக்னிஃபிகன்ட் வந்து அவர் கல்ச்சரா, நம்ம கல்ச்சரு, ஆர்ட், ஹெரிட்டேஜ். ஹெரிட்டேஜ்னா என்னது? ஆர்ட்னா ஹெரிட்டேஜ்னா அது ஒரு அழகான பண்ணுங்க. ஹெரிட்டேஜ்னா என்ன? அழகான அமைப்பு. பாரு, நம்பிக்கை இல்லைன்னா பாரு. சரி, heritage. Our the peacock standing as significant places in our culture and art and heritage. இப்போ சொல்லு பாருங்க, பாயிண்ட் சொல்லு. இந்த பாயிண்ட் புரிஞ்சு சொல்லு.
லாங் டைம். லோட்டஸ் வந்து பிங்க் கலரு. சரியா? பீகாக் லோட்டஸ்ல வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு. பிங்க் லோட்டஸ்ல வந்து பிங்க் லோட்டஸ், பிங்க் லோட்டஸ் வந்து பிங்க் லோட்டஸ் சொல்லுவாங்க அக்கால். அது கீழே பாரு லாங் டைம். அதெல்லாம் தேவை கிடையாது நமக்கு. பீகாக்கு தான் வந்து அதான் சரி. பீகாக்ல வந்து என்ன சிக்னிஃபிகண்ட்? இதோட சிக்னிஃபிகண்ட்னா ஆர்ட்ஸு, கல்ச்சரு, அவர் ஹெரிட்டேஜ். அவர் கல்ச்சர் ஹெரிட்டேஜ். It's a beauty, safety, appearance, and it's even another national bird distribution all over the India. All over the India. another national bird. National bird. another national bird. புரியல என்ன சொல்றாங்கன்னா? கூலிக்கு பேன் மூலம் அக்கௌண்ட். சுரஸ் சொல்லுங்க சுரஸ். படிச்சுட்டு சுதர்ஸ் படிச்சுட்டு இருக்கிறேன் சுதர்ஸ். கேட்குது சுரேஷ். சுரேஷ் வீட்டில் தான் சுரேஷ். சுரேஷ் ஒயிட்லாம் சொல்கிறோம். சுதர்ஷா வீட்டில் தான். சுதர்சன் வீட்டில் தான். வீட்டில் தான்டா. கேட்குதா? அப்புறம் சுதர்ஷா நல்லா இருக்கியா? அது எனக்கு ஐஸ்கிரீம் ஒன்று சாப்பிட்டேனா, அது தொண்டையில் குல்ஃபி நின்றுச்சுடா, அதனால வாய்ஸ் மாறி மாறி வருதுடா. சரி, அப்புறம் கூப்பிட்டுருக்கிற விஷயமா மத்தியா நம்மளை வச்சு டைம் பாஸ் பண்ணுறான் மத்தியா சுதர்ஷன். சரி சுதர்ஷா, சச்சின்கிட்ட கொடுக்குறதா? அவன் தான் கடைக்கு தான் போயிருக்கான். கடைக்கு போய் கொடுக்குறதா? கடைக்கு போயிருக்கான். இது அந்த கடை வரைக்கும் போய் கொடுக்குறதான்னு கேட்டேன். சரி, அது வரைக்கும் என்ன பண்ணுறது? அப்புறம் கூப்பிட்றியா? பேசா. சரிப்பா பெருசா. அது ரொம்ப அர்ஜென்ட்டாக இருக்குது எனக்கு. பாத்ரூம் போயிட்டு வந்துட்டு பேசுகிறேன். நீ கோச்சுக்காத சுதர்ஷா. அர்ஜென்ட்டுனால தான் நானே போகிறேன். இல்லைன்னா கூட உங்கள்கிட்ட தான் பேசிட்டு தான் இருப்பேன். சரி சுதர்ஷா. சரி சுதர்ஷ், சாரிடா சுதர்ஷ் இந்த மாதிரி பேசினதுக்கு. சரியா? சரி, படிக்க ஆரம்பிக்கலாம். புரியுதா? சேஃப்டி, அப்பியரன்ஸ், அது பீகாக்கோட முக்கியத்துவம் என்னது? சிக்னிஃபண்டா ஆர்ட்டு, அவர் கல்ச்சரு, ஹெரிட்டேஜ். அவ்வளோதான்டா. அது கீழே அது என்னது ஆல் ஓவர் இந்தியா பேர்டுன்னு போட்டிருக்கு. புரியவே இல்லையே. இந்தியா ஆல் ஓவர் இந்தியாவில் பீகாக் இருக்குல்ல. சரி, அதுதான் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஈவன் இட்ஸ் வருது. பார்த்தியா? சேஃப்லி அப்பியரன்ஸ். அது எப்படின்னா அழகாக இருக்குது, ஸ்டைலிஷாக இருக்குது. சரியா? ஸ்டைலிஷாக இல்லைடா, டே ஸ்டேட்லிடா. ஸ்டேட்லி அப்பியரன்ஸ். ஸ்டேட்லி அப்பியரன்ஸ் என்னது? அதாவது தமிழ்நாட்டுக்கு ஒரு அப்பியரன்ஸ் ஆர்ட்டாக இருக்கும். இதை கேரளாவில் அப்புறம் ஸ்டேட்லின்னா அந்த மாதிரி தான் அப்பியரன்ஸ். அதாவது நம்ம வீட்டு நம்ம ஊர் நாய் தெருநாய் எப்படி இருக்கும், வெளிநாட்டு தெருநாய் வெரி ஆல் ஓவர் இந்தியா மேக்ஸ் இட்ஸ் அவர் நேஷனல் பேர்ட். சரியா? they are the river dolphin in our country. இது எவ்வளோ பேஜ் இருக்குது? they are river dolphins. இவ்வளோதான் இந்த பேஜ் வரைக்கும் தான்டா. live in the river. ரிவரில் டால்ஃபின் இருக்கு அவர் கண்ட்ரி. அப்படியே விளையாடு போயிட்டு வாடா போய். இது பாருங்க நண்பர்களை என்னென்னா பண்ணுறாங்க. சரி, அப்புறம் நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அப்படியே இதான் நம்ம புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம், நாயகன் சேனல்ஸ். ஓகேவா? சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணி நாங்கள் இப்போ டிஎன்பிசி படிச்சுட்டே இருக்கோம். என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சரிங்களா? சப்போர்ட் அவர் சேனல். நண்பர் வந்துடுவார், ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். இதுக்குள்ள நம்ம ஏதோ ஒரு நல்ல பாயிண்ட்டை படித்து வச்சுருந்தோம்னா வந்துட்டார். குறைங்க. ரிவர் டால்ஃபின்ஸ் இன்னவர். உன்னோட கேம் கூட படம் நல்லா தான் இருக்குது. டால்ஃபின்ஸ் நல்லா இருக்கா? 2 பேர்த்துல யார் அழகாக இருக்கான்னு சொல்லி கமெண்ட் பண்ணிடுங்க. சரியா? அழகாக இருக்க மாட்டோம். There are rivers dolphins that live in rivers.
No country. டால்ஃபின்ஸ் எங்கே இருக்குது? ரிவரில் இருக்குது. சரியா? லிவ் இன் ரிவர்ஸ். தே ஹேவ் லாங் ஸ்னவுட் சிமிலர். ஸ்னவுட்னா மூக்கு. என்ன ஸ்னவுட்டு? ஸ்னவுட் தெரியல. ஸ்னவுட் சிமிலர் டு த கார்கியல் கொக்கடைல். கொக்கடைலோட மூக்கு இப்படி இருக்கும்ல, அதோட மூக்கு அந்த துவாரங்கள் தெரியும். காரியல்னு என்னது? அது ஒரு டைப் ஆஃப் crocodile. கார்கியல் crocodiles just like a bat. They use the ultrasound wave to catch the prey. மூக்குத்திடா essential building. நான் டால்ஃபினுக்கு எவன்டா மூக்குத்தி போட்டுடுவா? முனங்கள். ஸ்னவுட். முனகல்கள். அதான்டா அந்த இதுதான், மூக்கு தான்டா. அதுதான்டா. அது எப்படி இருக்கும்னு பார்த்தோன்னா, டால்ஃபினோட லிவ் இன் ரிவர். சரியா? டால்ஃபின் வந்து ரிவரில் இருக்குது ஒன்று. சரியா? அதுக்கு வந்து அது தே ஹேவ் லாங் ஸ்னவுட். எப்படி இருக்குது லாங் ஸ்னவுட்னா நீளமான மூக்கு. அது வந்து எப்படி இருக்குன்னா கார்கியல் crocodile. ஜிசி காரியல் crocodile. just like a bats. use the ultrasound. பேட்ஸ் அந்த அந்த பறவை. அந்த பேட் என்னது? ஆந்தையா? தமிழ்ல பிள்ளோட கருப்பா இருக்கும்டா இப்படி. வவ்வால். வவ்வால் எதுக்குன்னா வவ்வால் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா யூஸ் அல்ட்ராசவுண்ட் வேவ்ஸ். இப்போ அதாவது அந்த சவுண்டு போட்டு ஸ்ருதி போட்டு பூச்சியெல்லாம் ஒரு சவுண்ட் விடுங்க. எசென்ஷியலி பிளைண்ட். தே ஆர் எசென்ஷியலி பிளைண்ட். என்ன பிளைண்ட்னா ஆந்தைக்கு பகலில் கண்ணு தெரியாதுன்னாங்க. அதுதான் பொதுவாகவே அவுட் இருக்கு. அல்ட்ராசவுண்ட் வேவ்ஸ் அதை வச்சு தான் தேர் ப்ரே கேம் அவுட் போல. ரிச் ஹார்வெஸ்ட் ஆஃப் ஃபெர்டைல் பிளான்ட். இது ஃபுல்லாக படுறா. இது என்னடா? என்னது? அவ்வளோ என்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ல சொல்லு. அவ்வளோ பார்க்காம இவர் டால்ஃபினோட 3 பாயிண்ட் சொல்கிறானுங்க. ரிவரில் இருக்கும், அதுக்கு மூக்கோட ஸ்னாட் வந்து crocodile மாதிரி இருக்கும். சரியா? வேற என்ன பாயிண்ட்? அவ்வளோதான். அதுக்கப்புறம் இன்னொன்று பேட்டு சொன்னானுங்கன்னா, பேட் வந்து அந்த அல்ட்ராசவுண்ட் வச்சு அல்ட்ராசவுண்ட் வேவ் வேவ் பண்ணது வேவ்ஸ் டு கேட்ச் அல்ட்ராசவுண்ட் வேவ் டு கேட்ச் தி ப்ரேனா என்னது? ப்ரேனா ஃபுட். அது தேவையான ஃபுட்டை வந்து அப்படி போட்டுக்கலாம். டேய் நிஜமாடா, ஏன்டா வேணும் பர்றா. படிச்சிருக்கேன்டா 2 வருஷம் பயோமேக்ஸ் படிச்சிருக்கேன்டா. 2 வருஷம் படித்து 1 வருஷம் நக்கிட்டு போய் 1 வருஷம் நம்ம நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணி எத்தனை வேலை பார்த்துருப்போம். எவ்வளோ இறை கிளாரிட்டி சொன்னோம்ல. கேண்டா அவ்வளோதான் கேண்டா. அடுத்தது வந்து ரிச் ஹார்வெஸ்ட் ஃபெர்டைல் பிளான். புரிஞ்சதுல 5 பாயிண்ட். அதுதான் டால்ஃபின் வந்து இன்னொரு கண்ட்ரியில் இருக்குது, கடலில் அது ரிவரில் இருக்குது. அது வந்து அதோட மூக்கு வந்து ஸ்னாட்டை வந்து எப்படி இருக்குன்னா இந்த காரியல் crocodiles. அதுக்கப்புறம் பேட்டுக்கு வந்து அதே மாதிரி எல்லாமே. பேட்டுக்கு வந்து அதான்டா, பேட்டுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா அதோட சவுண்டை வச்சு அதோட இறையை தேடி எடுத்து சாப்பிட்டுக்குது. அதுக்கு வந்து ஆனால் கண்ணு தெரியாது. The rich to harvest of the fertile plains and gangs ஏதோ வருமே. கங்காவா? கங்கா plains of was mentioned in one Bharatiyar famous songs. The river is Ganga, Yamuna, Ganges. 252. The river 20 kilometer long, the longest river in India. Ganges என்னன்னு படி? Ganges are GEs. நம்ம நிறைய இது படிச்சு. கேங்ஸ்னு ரிவர்ரா அப்படிங்கிறது ஒரு ரிவரா? கேங்ஸ் அது இது பண்ண சொல்லு. அது இது பண்ண சொல்லு, அது ஸ்பெல் பண்ண சொல்லு. என்னென்னு வருதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து பார்த்தோம்னா ஏஷியன் ரிவர். அப்போனா கங்கா தான் நினைக்கிறேன்டா. கங்கைடா சொன்னேன்ல, அதைத்தான் அவன் எப்படி சொல்லியிருக்கானு. கங்கா ரிவர். கங்கா யமுனா தான். சரியா? அது வந்து ரிச் ஹார்வெஸ்ட் ஃபெர்டைல் பிளைன். கேங்ஸ். இந்த இவனுக்கு இந்த ஆளுங்களுக்கு மாற்றணும்டா. பையனை மாற்றணும். பொண்ணுங்க ஸ்டைலாக பேசுகிறாங்க. ரிச் ஹார்வெஸ்ட் ஃபெர்டைல் பிளைன் ஆஃப். வேணா நம்ம வாய்ஸ்லாம் மாற்றிக்கலாம். ஏன் நம்ம வாய்ஸ் போட்டுக்கலாமா?
பையன் வயசு. அப்புறம் காசுக்கா ரிச் ஹார்வெஸ்ட்னு என்னது? ஹார்வெஸ்ட்னா இதுதானே விவசாயம். விவசாயம் பண்ணுறதுக்கு ஏற்றதாக இருக்குது. சரியா? ஃபெர்டைல் பிளைன்ஸ். ஃபெர்டைல்னா தரமான ஒரு அந்த மண். ஃபெர்டைல்னா இதுரா இயற்கைக்கு உகந்தது. ஃபெர்டைல்னு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அது ஒரு இது சர்ச்சிங் போடுங்க. ஃபெர்டைல் தரமான ஒரு இடம்டா. வளமான வந்துருச்சுல. வளமான இடம். மனுஷன் வேறு பாரதியார் சாங் என்னன்னா கங்காயம்மன் அந்த பாட்டுன்னு நினைக்கிறேன். சரி விடு. சரியா? கிலோமீட்டர் வந்து 225 கிலோமீட்டர். லாங்கஸ்ட் ரிவர் இன் இந்தியா. பிரம்மபுத்திரா. ஆனால் இது கேங்ஸ் என்ன சொல்கிறதுன்னா, கேங்ஸோட கேபிட்டல் சொல்ல பார்க்கலாம். கங்கா. ஏசியாவில் இருக்குதுன்னு தானே சொன்னாங்க. அதுதான் அதோட கேபிட்டல் பார்த்து தானே அதில் தான் இருக்குது. கோயம்புத்தூர் இதில் இருக்குது, தமிழ்நாட்டில் இருக்குது. அதோட கேபிட்டல் தமிழ்நாடு. தமிழ்நாடு இதில் இருக்குது, இந்தியாவில் இருக்கா? தமிழ்நாடு வந்து டெல்லியோட தானே. தமிழ்நாடோட கேபிட்டல். தமிழ்நாடோட கேபிட்டல் வந்து டெல்லியா? இந்தியாவோட கேபிட்டல் தானே. டெல்லியோட கேபிட்டல் தான் நியூ டெல்லின்னு சொல்லி எடுத்து படித்தோம். தெரியலையே. தமிழ்நாடு கேபிட்டல் சென்னைடா. சென்னை. ஆமாம், சென்னை வர வாய்ப்பு இருக்கு. புத்தி. இந்தியாவோட கேபிட்டல் தான் டெல்லி. ஆமாம், அப்படிதான். டெல்லியோட கேபிட்டல் இந்தியாவே, இந்தியாவோட கேபிட்டல் டெல்லியா? சோசியல் அவ்வளோதான்டா. ஃபெர்டைல் பிளான்ஸ் ரிச் ஹார்வெஸ்டிங் வந்து கேங்ஸ் நடக்குது. ஃபெர்டைல் பிளான்ஸ் பிரம்மபுத்திரா இன்ஸ் 3848 கிலோமீட்டர். இது ஃபுல்லாக புரிஞ்சா? புரிஞ்சுது. ரிச் ஹார்வெஸ்டிங் வளமான பிளைன்ஸ். கங்கா ரிவர் வந்து நல்ல ரிச்சான ஹார்வெஸ்டிங் பண்ணுறாங்க. அவ்வளோதான். அந்த ரிச்சான ஹார்வெஸ்டிங் வந்து வளமான பிளைன்ஸ் இருக்குது. பிளைன்ஸ் வந்து அது என்னதுன்னா கேங்ஸு. அது வந்து ஏசியாவில் இருக்குது. அது வந்து சொல்கிறேன் கேள்றா. கங்கா ரிவர் அது வந்து என்னது? அதோட இந்த பிளைன்ஸ் வந்து அதான்டா. பிளைன்ஸ் என்னதுடா? இதுடா அந்த இது வரும்டா மலைடா பிளைன்ஸ். அதான். அப்புறம் பிளைன்ஸ் என்னது? பிளைன்ஸ்னா மலையா? அது அதுல வந்து வாரியர் சாங்ல கூட வருது. அது வந்து லாங்கஸ்ட் ரிவர் இன் இந்தியா. 2525. ஆனால் அது ஏசியான்னு காமிக்குதுப்பா. ஏசியா கூட கனெக்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். லாங்கஸ்ட் ரிவர் இன் இந்தியான்னு வருது. இந்தியாவோட கான்டினென்ட் தான்டா ஏசியா. ஏசியாக்குள்ள தான்டா இந்தியாவே இருக்குது. ஏசியாக்குள்ள இந்தியா. ஏசியா அந்த கான்டினென்ட்னு சொல்லுவாங்கல்ல. கான்டினென்டல் மேப்பா. அவ்வளோதான். போச்சாட்டு இருக்குது. அவங்க நம்மளை என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. எப்போ 10th பார்த்ததுடா. இந்தியா ஏசியா வேறு ப்ரெசன்ட்டு. இந்தியா சவுத் ஏசியா. நல்ல நாங்களும் கொஞ்சம் படித்தோம்ப்பா. சரி, ஓகே. பிரம்மபுத்திரா 3848 3848. பிரம்மபுத்திரா 3840 km. அது வந்து இந்தியா முழுக்க சுத்தாத அந்த ரிவர் பிரம்மபுத்திரா. சரியா? பிரம்மபுத்திரா 3848 இஸ் லாங். அதாவது அதை விட இது லாங். பிரம்மபுத்திரா இஸ் 3848 லாங். இட் டசன்ட் என்டர் தி இந்தியாவா? இந்தியா முழுக்க. இங்கிலீஷ்ல படிச்சு அப்படியே இது ஏற்ற முடியாதுடா. தமிழ்ல மீனிங் தெரிந்து அதுதான்டா. என்னன்னா பிரம்மபுத்திராங்கிறது வந்து அந்த கேங்ஸை விட பெரிய ரிவர். என்னங்கிற 3848 அது லாங்கு. அது வந்து இந்தியாவுக்குள்ளே என்டர் ஆகாது. ஆனால் இது வந்து இந்தியாவுக்குள்ள இல்லை, இந்தியா முழுக்க ரவுண்ட் அடிக்காது. என்டையர்லி ஃப்ளோ அக்ராஸ் இந்தியா. என்டையர்னா இந்தியாக்குள்ள என்டையர்லி ஃப்ளோ அக்ராஸ். அக்ராஸ் அடிக்காது. அக்ராஸ் முழுமையான இந்தியா முழுவதும் it does not entirely flow across India. அதாவது எம்மா பசந்த் இமாம் Pasand, a variety of mango that was cultured during the cultivated rade. Cultivated na பொரிக்கிறதுன்னு நினைக்கிறேன். Cultivated பதப்படு எடுத்து நல்ல மாங்க கெட்ட மாங்கன்னு cultivated during the Mughal region for the royal family.
Rhymes. முகலோடதுக்கு வந்து அவர் கல்டிவேட் பண்ணுறாரு. Begin for royal. அவர் வந்து கொஞ்சம் பந்தா கை. இமாம் பசந்த் வெரைட்டி ஆஃப் இமாம் பசந்த் மேங்கோட அது பசந்த் ஒரு மாம்பழத்தோட பேர்ரா தெரியலப்பா. கிளிமூக்கு டேய் அப்பா அதான் அந்த மாதிரிடா இமாம் பசந்த். இந்த மாதிரி இதில் கேள்விப்படுறது. The variety of mango that was cultivated during the யார் இதை கல்டிவேட் பண்ணா? இமாம் பசந்த். இமாம் பசந்த்னா யார் ஃபர்ஸ்ட்? டேய் சொல்றத கேளுடா. இமாம் பசந்த்னா யாருடா? தெரியலடா, மனுஷனா இல்ல வெரைட்டியான்னு தெரியலடா. குடுத்துக்கா வர்ற இமாம் பசந்த் வெரைட்டிடா. ஆமாண்டா வெரைட்டிடா. இமாம் பசந்த் வெரைட்டி மேங்கோஸ் கல்டிவேட்டட் டியூரிங் தி முகல் ரீஜியன் ஃபார் த ராயல் ஃபேமிலி. முகல் வந்து இதை கல்டிவேட் பண்றாரு. அது வந்து இன்னொரு குடும்பத்துக்கு, ராயலான குடும்பத்துக்குன்னு நினைக்கிறேன். ஃபார் த ராயல் ஃபேமிலி. ஓ சரி 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 சரி. த ஃபேமஸ் பேனியன் ட்ரீ ஃபிக்கஸ் பெங்காலன்ஸ். ஃபிக்கஸ் பெங்காலன்ஸ் ஃபேமஸ் பேனியன் ட்ரீ. பேனியன் ட்ரீ வந்து பேனியன் என்னது ஃபர்ஸ்ட்? இது தென் ஆலமரம். ஆலமரங்க ஆலமரம். ஃபிக்கஸ் நம்ம சின்ன வயசா இருக்கும்போது இந்த இது பெங்காலன்சிஸ். விழுது விழுது பெங்காலன்சிஸ் விழுதுல தூங்கி ஃபிக்கஸ் பெங்காலன்சிஸ் இன் இந்தியா பாட்னிக்கல். அப்படியே சளி சிந்தனை வச்சுக்காதீங்க செக்ஷன். கேமரா ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. சரிடா பரவாயில்ல. ஃபேமஸ் பேனியன் ட்ரீ வந்து ஃபிக்கஸ் பெங்காலன்சிஸ். பெங்காலன்சிஸ் பெங்காலன்சிஸ் இந்த இந்தியன் பெங்காலன்சிஸ். என்னது? பெங்காலன்சிஸ். பெங்காலன்ஸா? பெங்காலன்சிஸ். ஹலனா? ஹெச்ஏ ஹலன்சிஸ். பெங்காலன்சிஸ். பெங்காலன்சிஸ் எங்க இருக்கு அது? in Indian botanical garden in Calcutta. ஃபேமஸ் பேனியன் ட்ரீ. ஓ எப்படி கேட்பானுன்னா இந்த ஃபிக்கஸ் பெங்காலன்சிஸ் பேர் வைக்கிறானுங்க பாரு. காமக்கா அதாவது காமாட்சி மீனாட்சின்னு வச்சா பரவாயில்ல. அந்த ஒரு இடத்துல கவுண்டர் ஃபில் பண்ணிட்டு அப்படியே பர்ரா முடிட்டு பெங்காலன்சிஸ். தேர் இஸ் அ ஃபேமஸ் பேனியன் ட்ரீ ஃபிக்கஸ் பெங்காலன்சிஸ். அது பேர் இந்தியன் பொட்டானிக்கல் கார்டனில் ஹவுரா கல்கட்டாவில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஹவுரா கல்கட்டாவில் பொட்டானிக்கல் கார்டனில் வந்து பேனியன் ட்ரீ வந்து இருக்குது. அதோட பேர் வந்து ஃபிக்கஸ் பெங்காலன்சிஸ். எந்த இடத்துல இருக்கு? கல்கட்டா. ஹவுரா கல்கட்டா. கல்கட்டாங்கிறது வந்து ஊர் தமிழ்நாடு மாதிரி. ஆமாம். அது கோயம்புத்தூர் தான் ஹவுரா. ஹவுராக். பொட்டானிக்கல் என்னது 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 என்ன அங்கே இருக்கு? பேனியன் ட்ரீ. அது பேர் என்னது? பெங்காலன்சிஸ். அதில் அது அது அங்கே எங்கே இருக்கு? பொட்டானிக்கல் கார்டன். வந்தாண்டா பொட்டானிக்கல் கார்டன் இதான் இருக்கிறதுலே வந்து ஃபேமஸான ஃபேமஸான பேனியன் ட்ரீ வந்து அது வந்து ஃபிக்கஸ் பெங்காலன்சிஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து பொட்டானிக்கல் கார்டனில் இருக்குது. அது வந்து கல்கட்டாக்குள்ளே ஹவுராக்கில் இருக்குது. போடுங்க ஹவுரா. There is no another big banyan in அடையார் சென்னை. வந்தாங்கல்ல சென்னை வந்தாச்சு. It is as a big as that another big banyan. அதே அளவு பெரிய. There is also another big banyan in அடையார் சென்னை. It is இதுதான் வந்து கல்கட்டாவோட பிக் ஆமா. It is as big as that. அதானே சென்னையில் நட்டி விட்டு போயிட்டாங்க. கல்கட்டா கூட அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா அதான் அதே மாதிரி வந்து விட பாரு தேர் இஸ் ஆல்சோ பிக் பேனியன். ஆமாம், தேர் இஸ் ஆல்சோ அனதர் பிக் பேனியன். அதே அனதர் இன்னொரு பெருசு அதாவது கல்கட்டா விட இன்னொரு பெருசான பேனியன் ட்ரீ வந்து அடையார் சென்னையில் இருக்குது. அப்படியே சொல்லிட்டு பார்த்தா கல்கட்டாவோட சென்னையில் இருக்கதான் பெருசு. அப்படி வச்சுட்டாங்க. இங்கிலீஷ் நாலேஜ் கூட கொஞ்சம் இதாக இருக்கு. இப்போ வந்து குகன் இஸ் ஓல்டர் தென் விக்கின்னா எது யாரோட பெரியவங்க? குகன் இஸ் ஓல்டர் தென் விக்கினா குகன் நீ தான் அவரோட பெரிய.
த ஸ்னேக் The கிங் snake king கோப்ரா cobra is வந்தாங்கல்ல ரெப்டைல். வந்துச்சுடா. ரெப்டைல்னா ஸ்னேக்டா. ஸ்னேக்கு வேற என்னது? crocodile ஸ்னேக்கு crocodile. ஆனால் தவக்கலை மட்டும் அதில் வராது. தவளை வராது. பாம்பு முதல்ல ரெப்டைல். அப்படி இல்லைங்க, நிறைய வெரைட்டி இருக்குது. அதான்டா. ஆனால் ரெப்டைல் வந்து பாம்பு முதல்ல தானடா. பாம்பு முதல்ல. அதான்டா பாம்பு. அப்புறம் தவளை என்னது? தவளை வந்து அது நீ எதுவுமே சொல்லலையே. சொல்லியா? நீர்லையும் இருக்கும் நிலத்துலையும் இருக்குன்னு அது பேர் என்னது? அனோமாபியாவா? அமோபியா? அளவில்லா ஆம்பிபியன். ஆம்பிபியனா? ஆம்பிபியன். ஆம்பிபியன்ஸ். வந்துரு சரியா? ரெப்டைல்ஸ் அண்ட் பில்ட் த நெஸ்ட். என்ன சயின்ஸாக இருக்கிற மாதிரி இருக்குது. யூஸ் த ஸ்னேக் ஆவரேஜ் லென்த் இஸ் 18 மீட்டர். இவர் 3 பாயிண்ட்ரா. கிங்க்ரோ ஸ்னேக்குக்கே கிங் வந்து கோபுராடா. அது வந்து என்ன ஒரு ரெப்டைல். அங்க வந்து நெஸ்ட் அந்த கூடு உருவாக்கி அங்க ஓன் ரெப்ரொடியூஸ். அதுவே அதை இன்னொரு குட்டியா ஓட்டுக்குது. ஆவரேஜ் லென்த் வந்து 18 அடி. ஃபீட். 18 அடியா? நீ 5 அடி இருக்க. அப்பா 5 அடி. நம்ம இந்த மாதிரி வச்சா 18 அடினா எங்க வர? பாய்சனஸ் ஸ்னேக் லாங்கஸ்ட் பாய்சனஸ். கிங் கோப்ரா வந்திருக்கு எங்க வீட்டு பக்கத்துல. என்ன வச்சிருக்காரு தாத்தா வந்து. சரி, அது இதை ஸ்னேக்லேயே வந்து கிங்குன்னா வந்து கோப்ரா. அது வந்து ரெப்டைல்ஸ் கூட சேர்ந்தது. சரியா? அதுக்கு வந்து 18 அடி இதாக நீளம் இருக்குது. அது வந்து இருக்குல்லே ரொம்ப பாய்சனானது. ஓடு. நேச்சுரல் சிம்பிள் பேனியன் ட்ரீ. ட்ரீ வந்து பேனியன் ட்ரீ. பேர்டு வந்து பீகாக்கு. ரிவர் வந்து கங்கா. அனிமல் வந்து டால்ஃபினு. ரெப்டைல் வந்து கோப்ரா. லோட்டஸ் நேஷனல் ரெப்டைல்டா. நேஷனல் ரெப்டைல் வந்து கோப்ரா. ஃப்ளவர் வந்து அனிமல் வந்து டைகரு. நேஷனல் ஹெரிட்டேஜ் அனிமல். ஹெரிட்டேஜ் ஹெரிட்டேஜ் அப்புறம் என்ன அழகானது பாருங்க. என்னன்னு பாருங்க. நீங்கள் பாருங்க வச்சுக்கிறேன்ப்பா. அப்போ நீ தான்டா சொன்ன ஹெரிட்டேஜ்னா. ஹெரிட்டேஜ்னா பழங்குடையதுன்னு நினைக்கிறேன். பழமையான நினைக்கிறேன். ஹெரிட்டேஜ் வந்தாண்டா நிற்கிறான். அந்த நேட்டிவ் மெயின்டெனன்ஸ் பாரம்பரிய. அதான் ட்ரெடிஷ்னலாக தானே. பாரம்பரியம் அதான் பழமையானது. த நேட்டிவ் டு மெயின்லேண்ட் ஏஷியா த பிளே த கிரிட்டிக்கல் ரோல் இன் மெயின்டைனிங் த ரீஜன் ஆஃப் ஃபாரஸ்ட். லாக்டோபேசிலஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு என்சைம். அப்படிங்கப்பா அது வந்துட்டான்டா. என்சைமுக்கு வந்துட்டான்டா. இப்போ நம்ம பால் வந்து தயிராக மாறுறதுக்கு சொல்கிறது கேடு. இது இருக்குது. பேஸ்டரைஸ்டு பண்ணுவாங்க. என்னது? பேஸ்டரைஸ்டு பண்ணுவாங்கல்ல. பதப்படுத்துவாங்கல்ல. அது பேர் என்னது? ஃபார்மேஷனா இது சொல்லுவாங்க. பேஸ்ட்ரேஷன். அங்கே வந்து அதுக்கு ஒரு என்சைம் இருக்குது. என்ன என்சைம்னா லாக்டோபேசிலஸ். தெரியும். லாக்டோபேசிலஸ் வந்து புளிப்பு கூடிய நேஷனல் மைக்ரோப். அது வந்து அந்த என்சைம் பேர் மைக்ரோபா. ரொம்ப நேரம். நேஷனல் ஃப்ரூட் வந்து மாம்பழம். அது எல்லாம் தெரியும். இதுக்கெல்லாம் படிச்சுக்கிறது. சிம்பிள் வந்து பெரைட் அண்டு ஹிஸ். இதோட யூசஸ் படிச்சுக்கலாம். மெடிசினல் வேல்யூ இது பாரு. அதாவது பீகாக்கு நேஷ்னல் வந்து நேட்டிவ் வந்து ஏசியா அண்ட் ஒன்லி பேர்டு விச் ஹேஸ் டெய்ல்னா வால் தான். ஒன்லி இந்த பேர்டு விச் ஹேஸ். இது நான் கேட்குறேன். சரியா? கேளு. நேஷ்னல் ட்ரீ வந்து என்னது? நேஷனல் ட்ரீ பேனியன். நேஷனல் அக்வாட்டிக் அனிமல் டால்ஃபின். த நேஷனல் அனிமல் எலிஃபண்ட். டைகர். நேஷனல் ஹெரிட்டேஜ் அனிமல்னா தான்டா எலிஃபண்ட். நேஷனல் மைக்ரோப் வந்து லாக்டோபேசிலஸ். நேஷனல் ஃப்ரூட் வந்து மேங்கோ. அதுக்கப்புறம் மெடிசினல் வேல்யூ படிங்க ஃபஸ்ட்டு. சிக்னிஃபிகன்ஸ் அதான் நேஷனல் ட்ரீ வந்து பேனியன் ட்ரீ. நேஷனல் பேர்டு இங்கே மெயினே பார்த்துக்குங்க. பீகாக்கு மட்டும்தான் வால் இருக்குது பறவையிலேயே. பீகாக்கு வால் இருக்கா தெரியல. டைல் கொடுத்துருக்கானு வர்றான். ஒன்லி த பேர்டு விச் ஹேஸ் டைல். புரிஞ்சுக்கிங்க. லாக்டோபேசிலஸ் தான் வந்து நேஷனல் மைக்ரோப்னா என்ன? என்ஜைனா. அது ஒரு மாதிரி. இங்கே வாங்க. நேஷனல் ஃப்ரெண்ட்லி பாக்டீரியா. அது பாக்டீரியாவோட இதுங்க. நின்று போச்சுடா டே. ஸ்டாப்பில் இருக்குதுடா.
தெரியாது, 34 நிற்கிது. போயிட்டு அங்கே இருக்கு. ஓ 34 நிமிஷமா போகுதப்பா. 34 நிமிஷம் தான்டா போடுறாங்க. நம்ம 1 மணி நேரம் 2 மணி நேரம் நம்ம ஒரு வீடியோ போட்டு ஒரு வைஃபை அப்படியே அவளை பிளாக் பண்ணி விட்டுறணும் அப்படியே. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்க. சரி ஃப்ரெண்ட்லி பாக்டீரியாவோட ஃப்ரெண்டு. பேனியன் ட்ரீ வந்து மெடிசனுக்கெல்லாம் யூஸ் ஆகுது. மெடிசனுக்கு அதாவது பீகாக் வந்து இருக்கிறதுலே ஏசியாவில் இருக்குது. ஆனால் அதுக்கு மட்டும்தான் வால் இருக்குது. இருக்கிற எல்லா பறவைகளையும் சேர்த்தே பார்த்துட்டா அதுக்கு தான் இதாக இருக்குது. ஆனால் அதோட நேட்டிவ், அதோட சொந்த ஊர் வந்து ஏசியா. இதாக ரிவர்ஸ் கங்கா அது என்னது? பெரினியல்னு என்ன தெரியுமா? பெரினியல் ரிவர் அண்ட் மெனி ராயல் கேபிட்டல்ஸ் ஃப்ளோரைஸ்டு பேங்க்ஸ் அந்த பாருங்க. பெரினியல்னு என்னன்னு பாருங்க. ரிவர் அண்ட் மெனி ராயல் கேபிட்டல்ஸ் ஃப்ளோரைஸ்டு அந்த பேங்க்ஸ் ஆஃப் த ரிவர். நான் பயந்துடும். பெரினியல் நீங்க வற்றாத வற்றி போகாம வற்றாம இருக்கிறது வத்தாத கிணறு. ஓ அதுதான் வற்றாத ரிவர். மெனி ராயல் கங்கா ரிவர் வந்து என்னைக்குமே எவ்வளோ வெயில் அடிச்சாலும் வற்றாது, தீந்தே போகாது அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு வற்றாத மெனி ராயல் கேபிட்டல்ஸ்னா கொஞ்சம் பந்தாக்கையான கேபிட்டல்ஸ். ஃப்ளோரைஸ்டு தான். ஃப்ளோரைஸ்டு அந்த பேங்க்ஸ். ஃப்ளோரைஸ்டு என்ன பாருங்க. சரி நீங்கள் பார்த்துட்டு இருங்க, நான் சின்ன பிரேக் எடுத்துக்கிறேன். கக்கா போயிட்டு அண்ணனுக்கு கொஞ்சம் இதாகி போச்சு. சாம்பார் பழைய சாம்பார் ஊற்றி சாப்பிட்டதுக்கு. ஃப்ளோரைஸ்னா செழித்தது. செழித்ததா? வத்தாத இருக்கலே வத்தாத 6. Oh my God! ஸ்ட்ரெஸ் இல்லை, டயர்ட். ஆனால் பார்த்தியாடா டே, ஒரே செகண்ட் என்னையா மண்டை கழுவிட்டு இல்லை. ஹெரிட்டேஜ்னா வந்து அழகானது, பியூட்டியானது. இப்படி வேற ஹெரிட்டேஜ் என்னதாமா? அதான் சொன்னேன், பழங்கால இது பழங்குடி மக்கள். அது வந்து ஹெரிட்டேஜ்னு வராது. பழங்குடி மக்களுக்கு வந்து. சரி ஓகே, படிச்சிட்டிங்களா? டால்ஃபின் வந்து ரிலியபிள் இண்டிகேட்டர் ஆஃப் த மலைவாழ் மக்களை ஏதோ சொல்லுவாங்கடா இங்கிலீஷில். பழங்குடி மக்களா? அதான் ஓல்டு ஆன்ஷியன்ட்னா பழங்காலம். இது பழங்காலம் அந்த கேஸ்ட் பீப்புள் சொல்லுவாங்க. வேற ஒன்று பழங்குடி மலைவாழ் மக்கள். சரி அதை விடுங்க, அது நம்ம எதுக்கு இப்போ வேண்டாம். அப்புறம் பஞ்சாயத்து ஆகி போயிடும். ரிலியபிள் இண்டிகேட்டர் ஆஃப் த ஹெல்த் ஆஃப் த என்டையர் ரிவர் எக்கோசிஸ்டம். இட் இஸ் த என்டேஞ்சர்ட் லிஸ்ட். இதுக்கெல்லாம் பாடுறா டே, இதுக்கெல்லாம் பார்த்து வச்சிருக்கலாம்டா. ரிலியபிள் அப்படின்னு பாரு. என்டையர் ரிவர் எக்கோசிஸ்டம் என்டேஞ்சர்டு லிஸ்ட்டு. அழிஞ்சிட்டே வருதுடா டால்ஃபின். ஷார்க்கு தான். என்னது இப்போ ஷார்க்கு தான் ட்ரெண்டுங்கிறேன். ரிலியபிள்னு பாடுறா. ரிலியபிள்னா ரிலேட்டபிள்னு வரும்னு நினைக்கிறேன். ரிலியபிள் அந்த ஸ்பைஸ்னஸ் இது நண்பனா வண்டி வாட்டர் ப்ளூம்ஸ் ஆகுது. நம்பகமான கேட் ஸ்பீசிஸ். என்னது நம்பகமான நான் இன்னைக்குள்ள இந்த பேஜ் வரையும் முடிச்சிடலாமா? முடிச்சிடலாம். நம்பிக்கை இருக்கு. நம்பகம்னா இண்டிகேட்டர்னா என்னது? இண்டிகேட்டர்னா வந்து வண்டியில் போகலாம் அந்த மாதிரி. இப்போ இண்டிகேட்டர் இல்லைங்க, இப்போ கரண்ட் இருக்கான்னு சொல்லி இண்டிகேட் பண்ணுது இல்லை. இண்டிகேட்டர்ல வச்சு பார்க்குறோம். இண்டிகேட்டர்னு நினைக்கிறப்ப
இண்டிகேட்டர்னால் வந்து இருக்குதுன்னு சொல்லி காட்டுது, உணர்த்துதுடா. காட்டின்னு ஏதோ ஒம்பக்கம் கூகுள் இருக்கு, காட்டுகிறது காட்டு. ஓ கரண்ட் இருக்கு, சேர்றா அப்பா விட்றா. காட்டுது, காட்டி ஆஃப் த ஹெல்த் அண்ட் டு த என்டையர் ரிவர் எக்கோ சிஸ்டம்னு என்னது? எக்கோன்னு என்னது சொன்னேன்? எக்கோனா வந்து சூழலுக்கு மாற்றிக்கும். ரொம்ப அழிச்சிட்டு வர்றது, சரியா? என்டேஞ்சர்டு கவலைக்கிடமாக இருக்குன்னு சொல்லலாம். அந்த மாதிரி நீ வச்சுக்க. திங்கிறோம் வந்து பாய்சனஸ், சரியா? பாய்சனஸ் தான், வேற எந்த பாயிண்ட்டும் கிடையாது இங்கே. இது மட்டும் தான் இதாக இருக்குது. ரிலியபிள் நம்பகமான இண்டிகேட்டரு, ஹெல்த்து, ரிவர்ஸ் ரிவர் எக்கோசிஸ்டம், என்டையர் லிஸ்ட். அதாவது மெயினானது என்னென்னது? ரிலேட்டபிள் இண்டிகேட்டரு, அதுக்கப்புறம் வந்து ஹெல்த்து. அதாவது செக் பண்ணி பார்க்கும்போது ஹெல்த் ரிலேட்டபிள் நம்பகமான ஒரு ஹெல்த் இருக்குது. அது இண்டிகேட் பண்ணி பார்த்தது. என்டையர் ஒரு எக்கோசிஸ்டம் உலகம் முழுவதுமே இருக்குது. என்டையர் எக்கோசிஸ்டம்னா அந்த உலகம் முழுவதும் டால்ஃபின், உலகத்தில் இருக்கிற எல்லா ஆறும் டால்ஃபின் இருக்குது. ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் அழைச்சிட்டு வருது, அவ்வளோதான் வித்தியாசம். இதை வர்றா என்டையர் த ரிவர் எக்கோசிஸ்டம்டா. இல்லை என்டையர் அதாவது உலகத்தில் இருக்க எல்லா ஆறில் விட்டாலும் அதோட சூழலுக்கு வாழ்ந்துக்குன்னு நினைக்கிறேன். இப்படி இல்லைங்க, என்டையர் த ரிவர்னா என்டையர் முழுவதும். சரி வெய்யே, டைம் ஆச்சு. லோட்டஸ் வந்து என்ன கோப்ராவே என்ன முடிக்கிறாடே? கோப்ரா பாய்சனஸ் தான்டா, வேற எதுவும் இந்த பாயிண்ட் இல்லை, நான் பார்த்துட்டேன்டா. லிவ் இன் த ரெயின் ஃபாரஸ்ட். லிவ்ஸ் இன் ரெயின் ஃபாரஸ்ட் அண்ட் பிளைன்ஸ், மலைகள் இன் இந்தியா. ரெயின்ஸ் பிளைன்ஸ், சரியா? ரெயின் ஃபாரஸ்ட் அண்ட் பிளைன்ஸ். என்ன வெனோமஸ்னா? பாய்சனஸ். வெனோமஸ்னா பாய்சனஸ், சயின்டிஃபிக் நேம் தான் வந்து வெனோமஸ், சரியா? டைகர் வந்து லோட்டஸ் வந்து என்ன மட்டி சேரும் ஜகதியமாக இருக்கிற அதில் வந்து இந்த லோட்டஸ் வாழுது. ப்ளூம்ஸ்னால் வந்து இது அதோட தாவரத்தோட சொல்லுவாங்கள்ல, புரியுதுல்ல? மொட்டு. ப்ளூம்ஸ்னா மொட்டு இல்லைடா, மொட்டுன்னு டிவாட்டரிட்ஸு. ப்ளூம்ஸ் வந்து நிலம், அந்த ஆறுடா, அந்த ஆற்றுல இருக்கிறதாண்டா, அதுதான்டா ப்ளூமுங்கிறது. குளம் தான் ப்ளூம் வாங்க நினைக்கிறேன். பூக்கும்டா, அதான்டா மொட்டு மாதிரி தான்டா, மலர்ந்து, அதுதான் ப்ளூமிங். வேறு ப்ளூம்ஸ் பியூட்டி. டைகர் வந்து 70% டைகர் வந்து வேர்ல்டில் இருக்குது. இதெல்லாம் லார்ஜஸ்ட் கேட் ஸ்பீசிஸ். டைகர் வந்து கேட் ஸ்பீசிஸ், அதாவது கேட்லேருந்து வந்து நினைக்கிறேன். கேட் ஸ்பீசிஸ் அதுதான் வந்து 70% உலகத்தில் இருக்குது. பாப்புலேஷன் வந்து வேர்ல்டு 70% இருக்குது புலிகள் நம்ம உலகத்துக்கு. 70% உலகத்தில் இருக்குது. உலகத்தில் சாரி இந்தியாவுக்குள்ள வேர்ல்டுங்க, சரிங்களா? இட் இஸ் நேட்டிவ். எலிஃபென்ட்டோட நேட்டிவ் வந்து எங்கே? ஏசியா. இதுவும் வந்து நேட்டிவ் தான். பீகாக்கு வந்து நேட்டிவ் ஏசியா தான். ஓகே, புரிஞ்சுங்க. கிரிட்டிக்கல் ரோல் அண்ட் இன் மெயின்டைனிங் ரிலீஜியன் ஃபாரஸ்ட். கிரிட்டிக்கல் ரோல், ரொம்ப சிக்கலான ஒரு ரோல் மெயின்டைன் பண்ணுறது. அதையே ஃபாரஸ்ட், அதாவது அது காடவே அழிச்சிடும் சொல்ல வராங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, கிரிட்டிக்கல் ரோல் மெயின்டைன் த ரீஜன். அது அப்படி இல்லை, ஃபாரஸ்ட்டை மெயின்டைன் பண்ண முடியாது, பண்ணுறதே இதுதான் அப்படிங்கிறாங்க. கிரிட்டிக்கல் ரோல் என்ன டே? எப்படி இங்கே வர்றா டே? இது பிளே கிரிட்டிக்கல் ரோல் இன் மெயின்டைனிங் த ஃபாரஸ்ட். ஓகேங்களா? கிரிட்டிக்கல் ரோல்னா சிக்கலானது ரோல்டா, சிக்கலானது மெயின்டைன் பண்ணுறது. யானைனால சிக்கலானது காடை மெயின்டைன் பண்ணுறது. காடே அழிக்குன்னு சொல்லுவாங்களே யானை. ஓ, யானை இருக்கிறனால மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம். அதுதான், காடை மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம். வச்சானுமா? சரி, ஓகே. லாக்டோபேசிலஸ் வந்து பாக்டீரியா, மெயின்லேண்ட் ஏசியா. ஓகே, லாக்டோபேசிலஸ், லாக்டோபாக்டீரியாசிஸ், அது வந்து பாக்டீரியா. லாக்டோ அது என்ன வேர்டு? லாக்டோபேசிலஸ். Lactobacillus. Major part of the they are friendly bacteria. They are a major part of lactic and bacteria group. என்ன புரிஞ்சுது நல்லா? லாக்டோபேசிலஸ் வந்து ஃப்ரெண்ட், இந்த பாக்டீரியாவோட ஃப்ரெண்டு. அது வந்து அதுதான் இருக்கிறதுலே பெரிய மேஜர் பார்ட்டு.
அதாவது அதுதான் இருக்கலே பெரிய கை. மேஜர் பார்ட் ஆஃப் த லாக்டிக் பாக்டீரியா குரூப்பில் அதுதான் பெரிய கை. ஓ இப்படி. தே ஆர் ஃப்ரெண்ட்லி ஃபார் பாக்டீரியா அண்ட் என்ன சொல்லணும், நம்மளே மேஜர் பார்ட் ஆஃப் பாக்டீரியா டு த குரூப் பாக்டீரியா. ஓகே, மேங்கோ வந்து அதில் விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் டி இருக்குது போடு. இட் இஸ் a rich source of vitamin A B C D ல B மட்டும் mainly cultivate in plains. மாங்காய் நல்லா சாப்பிடுங்க. அது மெயின்லி கல்டிவேட் இன் பிளைன்ஸ் போட்டிருக்காங்க. மலை மாம்பழம் தான் நல்ல விட்டமின்ஸ் போட்டிருக்காங்க. இப்படி இல்லை அந்த இடத்துல விளையுது, அதுதான் மெயினான விட்டமின் கிடைக்கும் போட்டிருக்கு. மெயின்லி கல்டிவேட்டட் இன், மெயின்லி அந்த இடத்துல கல்டிவேட்டட்னா விளையுது, விட்டமின் அந்த இடம் அப்படின்னு போடல, கல்டிவேட்டட் இன் பிளைன்ஸ். அதுதான் வந்து நல்ல இயற்கையானது நினைக்கிறேன். என்னது பிளைன்ஸி கல்டிவேட்டட் இன் பிளைன்ஸ். அங்கே வந்து இப்படி நகர்த்தி பொறிச்சு பைக்குள்ள போட்டு என்னன்னா விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் டி இருக்கு மேங்கோல. நல்லா சாப்பிடுங்க, வெயில் காலம் வருது, பிடிக்கிட்டு போ, சாப்பிட்டு உடம்பு தேர்த்துங்க. பீக் ஆஃப் சான்சரியின் விரலிமலை. விரலிமலை தெரியுமில்ல, எந்த டிஸ்ட்ரிக்ட்? புதுக்கோட்டை மக்களே வந்தாச்சுல்ல. புதுக்கோட்டை பீகாக் சான்ச்சுரி இன் விரலிமலை டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் புதுக்கோட்டை. புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்ஸில் வந்து பீகாக் சான்ச்சுரி இருக்குது, பார்த்துருப்பீங்க. விரலிமலை நீங்கள் புதுக்கோட்டை நாகிருந்தோ இல்லைன்னா இந்த டிஸ்ட்ரிக்ட் பேர் கண்டிப்பாக. ஆமாங்க, புதுக்கோட்டையில் விரலிமலையிலேருந்து கூட பார்த்துட்டு இருப்பாங்க. பார்த்துட்டு அப்படியே ஏதாவது பார்த்துட்டு போயிடும். பைத்தியக்காரனுக்கு வேலை இல்லாத நாய்க்கு இவனுக்கு போய் நான் உட்காந்து பார்க்கணுமாடா. நேஷனல் ஃபிளாக் பற்றி விரிவாக போடு. ட்ரை கலர் 3 கலர் இருக்கு. நேஷனல் ஃபிளாக் 3 கலர் சேம் வித் அண்ட் அரேஞ்ச்டு. அந்த ஹரிசாண்டலி இந்த கலரு 3 கோடு இருக்கு தெரியுமா? அதுதான் அது பேரலலுமே வந்து சேம் சைஸ்ல இருக்கு. பாரு எல்லாம் மாட தெரியாது. அந்த அரேஞ்ச்டு ஹரிசாண்டலி saffron at the top of saffron. அதாவது ஆரஞ்சு கலர் அது கிடையாது. சொல்லுவாங்க ஆரஞ்சு அது ஆரஞ்சு சொல்லுவாங்க, saffron சொல்லணும். saffron at the top represents the வேலர் கலருக்கு தான் வேலர்னு போட்டாங்க. COLOUR கலர் அண்ட் சாக்ரிஃபைஸ் சொல்ல முடியாது. வேக்லர்னு கூட இருக்கலாம். green at the bottom கீழ represent the fertility and அந்த வளமானதை உணர்த்துது இந்த ஃபிளாக்ல இருக்கிறது. புரியுதா? டேய் இந்த saffron எதுக்கு அப்படின்னா நம்ம ரத்தம் சிந்தி சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கோம், அதை உணர்த்துது. புரியுதா? போட்டிருக்கானுங்க அப்படின்னு. வேலர்னா என்னன்னு பாரு. வேலர்னா என்ன ரத்தமா? வேலர்னா நம்ம செஞ்ச கடினம், கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கோம், இந்த மாதிரி மீனிங் நினைக்கிறேன். வீரம்டா. அதான் பார்த்தியா நம்ம தமிழர்கள் வேலர்னு நினைக்கிறேன். வேலர் தான். ஓகேவா? அது வந்து ஆரஞ்சு கலர் உணர்த்துது. சாஃப்ரான் வந்து என்ன உணர்த்துது? வேலர் வீரத்தை உணர்த்துது. வீரத்தை உணர்த்துது. சாக்ரிஃபைஸ் விட்டு கொடுக்கறது. சாக்ரிஃபைஸ் பண்ணி நிறைய பேர் செத்து கொடுத்துருக்குறானுங்க. அதுதான் வந்து ஃப்ளாக் வந்து வச்சிருக்காங்க. க்ரீன் வந்து பாட்டம்ல இருக்குது. ஃபெர்டிலிட்டி எதுக்கு க்ரீன் வச்சிருக்காங்க? நம்ம புல்லுகள் எல்லாம் வளமா வளருது இல்ல, செழிப்பானது, அதுக்கு வச்சிருக்கானுங்க. வெள்ளம் வந்து என்னது சமாதானம். இது ப்ராஸ்பெரிட்டி என்னன்னு பாருங்க. ப்ராஸ்பெரிட்டினா வந்து 3 கலர். ப்ராஸ்பெரிட்டி சாஃப்ரான் ப்ராஸ்பெரிட்டி. அசோக சக்கரா நடுவில் இருக்குதப்பா. நேவி ப்ளூ. என்ன ப்ளூ இது? நேவி. செழிப்பதான் ப்ராஸ்பெரிட்டினா செழிப்பா. ஒயிட் பேண்ட் பிட்வீன் த ஹானஸ்டி பீஸ். ஒயிட் எதுக்கு சொல்கிறாங்க? வெள்ளப்புறா பரப்புறது பீஸுக்கு. அதான்டா சமாதானமானதுடா விட்றோம். அது கூட தெரியாது. ப்ராஸ்பெக்டின்னு என்னதான்? செழிப்பு. இதுதான் இப்போ தான் தெரியுது நமக்கு படிக்க எவ்வளோ ரிப்ரசன்ட் ட்ரூ அண்ட் பீஸ். ஆனால் உண்மையாலுமே ஒரு மனுஷன் வந்து டெய்லி வந்து டெய்லி வந்து படிக்கணுமாமா. டெய்லி வந்து படிச்சுட்டு இருந்தானா வந்து வாழ்க்கையில் முன்னேறுவான். படிக்கணும், எந்த நல்லதோ கெட்டதோ படிக்கணும். ஒரு புக்கு படிக்கலாம், படித்தா வாழ்க்கையில் முன்னேறுவான். படித்து தான் நம்ம இது எப்போ நீ உணர்த்தி இருக்கணும்னு தெரியுமா? காசு கட்டி 10th வரைக்கும் படிக்க வச்சாங்கல்ல, அப்போ நீ உணர்த்தி படிச்சிருந்தீங்கன்னா பரவாயில்லைங்களா.
இல்லைடா இப்போதான்டா மோட்டிவேஷனில் பார்த்தேன்டா. அதாவது டெய்லி காலைல வந்து 4 மணிக்கு எந்திரிச்சு ஜிம்முக்கு போகணும். 4 மணிக்கு எந்திரிக்கணும், ஃப்ரெஷ் ஆகணும். ஃப்ரெஷ் ஆகிட்டு உன்னைட்டு வந்தீங்கன்னா அண்ணன் குடிச்சிட்டு அலைய காமிச்சிருவேன். ரொம்ப படத்தை எடுத்துகிட்டு வந்தோம்னா படத்தை ஓந்து ஊற்றிட்டு அப்படியே ஜாலியாக நம்ம கொஞ்சம் ஃப்ரேமுக்குள்ளே வந்துடலாம். என்னது? அதான் தெரியும் உங்களுக்கு. சரி, ஹாய் ஹலோ மக்களே, வந்தாச்சு மறுபடியும். நம்ம இப்போ என்ன இங்கே போயிருக்காரு சச்சின் அப்படின்னா, வாட்டர் கொஞ்சம் இவ்வளோ நேரம் படித்தோம்ல, அது கொஞ்சம் தாகம் எடுக்குது. அண்ணன் குடிச்சிட்டு அப்படியே உட்காந்துருக்கேன். சுடுதண்ணி வச்சுருக்காரு. சுடுதண்ணி நல்லா கிளியராக தான் இருக்குது. 10 நிமிஷம் பிரேக்கு. டைம் எவ்வளோ ஆச்சு? 3 ஆச்சுங்க. நல்லா இருக்குது சுடுதண்ணி. சுடுதண்ணி குடிக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இந்த டர்ட்டி எல்லாம் இல்லாமல் கொஞ்சம் க்ளீனாக குடிச்சிக்கிட்டு அப்படியே ஜாலியாக அப்படியே ஏதாவது பேசிட்டு, மறக்காமல் கீழே இருக்க அந்த ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாயகன் சேனல். இதெல்லாம் பண்ணால் என்ன பண்ணுவாங்க? சரி வாங்க சச்சின். தண்ணி வந்து ஓவராக குடிக்காது, குடிச்சா நல்லா இருக்கா. ஆனால் ஃபேட்டு இருக்குது தண்ணியில். நீலெல்லாம் ஃபேட் இல்லை. ஃபேட் இருக்குடா. ஃபேட் இருக்கா? நீரோடம்பு. அஜித்துக்குலாம் நீரோடம்பு தானே. இப்படின்ட்டு தின்னு சாப்பிட்டு வர உடம்பு எப்படி இருக்கும் தெரியுமா? கின்னுன்னு இருக்கும். இந்த அப்படிதான் இருக்கும். இதெல்லாம் நீர் உடம்பு. அஜித்து இவனுக்கான ஓரளவுக்கு நீர் உடம்பு. இந்த தின்னு வந்த உடம்பு பிரகாஷ். சாரி பிரகாஷ், சாரி பிரகாஷ். நோட்டிங் ஆச்சு. சாப்பிட்டு வந்து பிரகாஷ் வந்து உண்மையிலே நல்ல மனிதர். நல்ல மனிதர், நல்லா பண்ணுற கலரு அசோக சக்ரா. அதாவது ஆரஞ்சு வந்து நம்ம வீரத்தை குறிக்குது. ஆரஞ்சு இல்லை, செழிப்பான ஆரஞ்சு இல்லை, சாஃப்ரான் வந்து நம்ம வீரத்தை குறிக்குது. இது ப்ளூ வந்து ப்ளூ வனத்தை குறிக்குது. ப்ளூவில் ஒன்றத்தையும் குறிக்கல. குறிக்குதுடா. எங்கடா ப்ளூ இருக்கு? நேவி ப்ளூ ரெப்ரசன்ட் தி ட்ரூத் அண்ட் சக்ரால வந்து ட்ரூத் அண்ட் பீஸ், பியூரிட்டி. சக்ரா இல்லைன்னா வீடு. ஓகே. ஒயிட் வந்து பீஸ் அண்ட் பியூரிட்டி. ஹானஸ்டி, பீஸ் அண்ட் பியூரிட்டி. இது வந்து ட்ரூத் அண்ட் பீஸ். அதாவது உண்மையுள்ள லென்த். ஒரு இது லென்த்து வித்துன்னா 3:2 அப்பானு கிடையாது. ரெஸ்பெக்டிவ்லி 24 ஸ்போக்ஸ். டே பார்த்தியா, 24 மொழியில் சொல்லலாம். அசோக சத்திரம் வந்து 24 இது ஸ்போக்ஸ். 24 மொழிங்க. ஸ்போக்ஸ்னா வார்த்தை. கம்பிங்க, ஸ்போக் கம்பிங்க, ஸ்போக்ஸு அந்த சக்கரத்துலிங்க. ஸ்போக்னா சொன்னதுன்னு அர்த்தம்டாடே. அது ஸ்பீக்குங்க. ஸ்பீக் வந்து ப்ரெசண்ட், ஸ்போக் வந்து பாஸ்ட். இது அடிங்க, ஸ்போக்ஸ்னு அடிங்க. ஸ்போக்குனா நீ சொல்கிறது கரெக்டாக வரும். ஸ்போக்ஸ்னா பேசினார். ஸ்போக்ஸ்னால அதான் ஒரு பாரு. என்னது? பேச்சாளர்கள். ஸ்போக்ஸ். ஸ்போக்ஸ்னா அது ஃபோக்ஸ்டா. ஃபோக்ஸ் கம்பிடா. ஃபோக்ஸ் கம்பியா? கம்பியில் அந்த வண்டியில் ஒரு அதானே ஃபோக்ஸ் கம்பிடா. ஃபோக்ஸ் FOKS. ஃபோக்ஸ்டா. ஸ்போக்ஸ்டா. இரு சாமி போடாடே. ஸ்போக்ஸ்னா அது பேசினா இதான் சொன்னேன். ஸ்பீக்குன்னா வந்து ப்ரெசண்ட், ஸ்போக்குன்னா பாஸ்ட்டு. SPOKE. ஸ்போக்ஸ்னு அடி பாரா. ஸ்போக்ஸ்னு அசோக சத்திரம். ஸ்போக்ஸ் 24 ஸ்போக்ஸ். ஆமாண்டா, 24 ஸ்போக்ஸ்னு வந்து அதோட கோடுகளாக இருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சுதா? சக்கரத்தில் அதுதான் நானும் சொல்ல வரேன். ஸ்போக்ஸ். ஆனால் பத்து இது அதான் 24 கோடாக இருக்கும். என்னை பார்த்தி அதுதான்டா ஸ்போக்ஸுங்கிறது. ஸ்போக்ஸ் ஒரு மீனிங் தான். புரிஞ்சிருச்சுல? ஓகே. அக்வாட்டிக் மேமல்ஸ் வந்து அதான் டால்ஃபின் படித்தாச்சு. நேஷ்னல் எம்பளம் வந்து எதுக்கடா இந்த பேஜ் வந்துச்சு நடுவில்? அதான்டா கண்டினியூடா. என்னடா ஒரு பேஜ் கூட முடிக்கலடா, அதுக்குள்ளே என்ன இது வந்துச்சுன்னா. நேஷ்னல் எம்பளம் வந்து அவர் இந்த சிங்கம் படத்தில் அந்த இது காட்டுவாங்கல்ல, தெரியும். 3 சிங்கம். இல்லை, இது ஃபுல்லாகவே படிச்சுட்டே. அந்த வித் லென்த் பார்த்தியா? அவர் நேஷ்னல் ஃப்ளாக் லென்த் அண்ட் வித் ப்ரொபோஷனலி இப்போதான். ஆனால் எனக்கு நான் ஒரு 3:2 தான் வந்து ப்ரொபோஷனலாக இருக்குது. ப்ரொபோஷனல்னா என்ன சொல்லி பார்க்கலாம்? ப்ரொபோஷனல்னா வந்து உறுதியாக
கரெக்டாக ப்ரொபோர்ஷன்னா வந்து இதுதான் நினைக்கிறேன் ஷேப்பு. அதாவது ஒன்று ட்ரையாங்கிளாக ஒன்று ஸ்கொயராக இல்லாமல் 3 ரெக்டாங்கிளாக இருக்குதுல்ல. ப்ரொபோர்ஷன் 3:2. 3:2னா என்னென்ன அர்த்தம்? 3 வந்து லென்த்து, 2 சென்டிமீட்டர் வந்து பிரெத்து. நாங்கள் கொடுத்துருக்கானுங்க வித்து 2 சென்டிமீட்டர் வித்து. அதான்டா வித்து வந்து 2 சென்டிமீட்டர் இருக்கும், லென்த் வந்து படி போகிற முத்துனா இந்த மாதிரிலாம் பேச தோணும். ட்ரை கலரு என்ன இது சும்மா ஃப்ளாக் பற்றி சும்மா தெரிஞ்சு சொல்லு. ஃப்ளாக் பற்றி சும்மா தெரிஞ்சு சொல்லு. நான் அஜய் கூட இவ்வளோ நேரம் பேசியிருக்க மாட்டாங்க ஒரு பேரை. இல்லை சும்மா சொல்லு அதை பற்றி. அஜய் பேர் சொல்லி சாரி சரி அதை பற்றி என்னென்ன ஃப்ளாக் பற்றி? ஃப்ளாக் ட்ரை 3 கலரு சரியா. சாஃப்ரான் இருக்கு, ஒயிட் இருக்கு, நடுவில் வந்து சக்கரம் அசோக சத்திரம், அதில் 24 ஸ்போக்ஸ் இருக்கு. ஆரஞ்சு கலர் வந்து கிரீன் வந்து பசுமை. பசுமை இங்கிலீஷ் என்ன சொன்னாங்க? பழமையானது. இங்கிலீஷ் என்ன சொன்னாங்க? பசுமைக்கு என்ன சொன்னாங்க? இது வந்து ப்ரோஸ்பெக்டிவ் அண்ட் ப்ரோஸ்பெக்டிவ் ஃபெர்டிலிட்டி அண்ட் ப்ரோஸ்பெக்டிவ். சாஃப்ரானுக்கு வந்து சாக்ரிஃபைஸ் வீரம். வீரமுக்கு என்னது? சரி வீரமுக்கு என்னது? வீரம்க்கா வீரம்க்கு எதிரா வீரம் 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 பியூ வீரம் பெர்சரிட்டி வேலர். வேலர்னா வீரம், வேலர்னா வீரம், வேலர் வீரம், வேலர்னா வீரம், வீரம் 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 வீரம். அஜித் படம் நடிச்சு வேலர் ஆயிடுச்சுங்க சார். அடேங்கப்பா இவன் விட்டா தமிழ்நாட்டை எடுத்துருந்தானப்பா. ஒயிட் பேண்ட், ஒயிட் வந்து பீஸ்டா. அதான் இல்லை இங்கே பாரு இதை ஒன்று இது வந்து ஆரஞ்சு வந்து எதை குறிக்குது? இந்த சைடு குறிக்குது போல. ஆரஞ்சு வந்து குறிக்குது இந்த பீஸு சாக்ரிஃபைஸு வேலர்ரா சரியா. கிரீன் வந்து ஃபெர்டிலிட்டி. டே அதை கேட்கலடா, இதை கேட்கண்டா. ட்ரூத், ஹானஸ்டி, பீஸ். ஒயிட் ஹேண்ட் பிட்வீன் ரெஸ்பெக்டிவ்லி ரெப்ரசன்ட் ஹானஸ்ட், பீஸ் அண்ட் பியூரிட்டி. ஒயிட் வந்து ஹானஸ்ட், பீஸ், பியூர். ப்ளூ வந்து பீஸ் அண்ட் ட்ரூத். ப்ளூ வந்து ஆமாம் ப்ளூ வந்து ட்ரூத், பீஸ், ஹானஸ்ட், பீஸ். போகண்டா டே ஓவரெல்லாம் படிக்க வேண்டாம் சரியா. எம்பளம் வந்து இது நான் வச்சுக்க. அது வந்து இதை லென்த்து வித்து வந்து பார்த்தியா? லென்த் அண்ட் வித்து சொன்ன பார்த்தியா? நீ வித்து மட்டும்தான் படிச்சு, லென்த் அண்ட் வித்துன்னு போட்டிருக்கான் பாரு. லென்த் வந்து 3, வித்து வந்து 2 சொன்னல பார்த்தியா? சரி. நேஷனல் எம்பளம் வந்து the 4 lines on the top of the அசோகா பில்லர் at the அசோகா லைன்ஸ். அதாவது 3 ட்ரை லைன்ஸ்னு ஓடி நீங்கள் வச்சுக்கலாம். ட்ரை லைன்ஸ் அவங்க வச்சுக்குவாங்களா? 4 lines at the top of the ட்ரை லைன்ஸ். 4 linesரா. 4 lines 3 சிங்கம் தானே வருது. பின்னாடி ஒரு சிங்கத்தை பார்க்கல. ஓ சரி அந்த கணக்குங்க. 4 lines on the top of the அசோகா. நான் இது வரைக்கும் 3 தான் பார்த்தேன். பின்னாடி முதுகு பின்னாடி ஒரு லைன் இருக்கு அது. சரி 4 lines அசோகா பில்லாடின்னு சர்நாத். சர்நாத் was chosen to be our national emblem. சர்நாத் என்னன்னு பாரு. சர்நாத் இட்ஸ் த மீனிங். வாட் இஸ் த மீனிங்? சரவணம் பட்டி. சரி ஓகே. ஆனால் ஃபேஸ் கொஞ்சம் இது அடிக்கிற மாதிரி இருக்குல்ல, பிளாக்கியாக விடுறதுல. லைட்ஸ் யூஸ் பண்ணிக்க முடியுமா? கரண்ட் பில்லு எகிரி அது என்ன அதே போட்டேங்களா? அப்போ பிரைட்னஸ் கிடைக்காதுங்களா? கிடைக்கும். சரணத்துக்கு பேர் சரண கோட்டை. ஆஃப் டே சார் என்னாச்சு? இன்னும் ஒரு அந்நியன் மாதிரி பண்ணுறாரு. ஊர் அழிக்குதான் சரணத்தில் தான் அந்த கோட்டடா. வாரணாசி. நீ எது பிரின்ஸ் ஆஃப் கங்கா போடு. இது கேட்பானுங்க வேறு. கங்கா புரியுதா? கங்கா வந்து அதோட கேபிட்டல் வந்து என்னது? இங்கே வரு. அது இல்லை, இந்தியா. லொக்கேட்டுன்னு 10 கிலோமீட்டர் தான் நியரஸ்ட்டு. நார்த் ஈஸ்ட் வாரணாசி. அது நீ வாரணாசி எங்கே இருக்குன்னா நியர் த கங்கா வச்சானுங்க பார்த்தியா? என்னது இது? சரணத்து வந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் வந்து இருக்குது வாரணாசிக்கு எங்கே இருக்குன்னா வந்து பார்த்துட்டா கேங்ஸ்ன்னு சொல்லி ரீசன்ட்லி சரியா. நேஷனல் எம்பளம். இந்த நேஷனல் எம்பளம் அக்செப்டட் ஆன் 26 ஜனவரி. குடியரசு தினம்டா. 1950 எங்கடா? 1950 குடியரசு தினம். அப்போ நமக்கு இண்டிபெண்டன்ஸ் ரிபப்ளிக் டே. இண்டிபெண்டன்ஸ் சுதந்திரம்டா. சுதந்திரமா?
ஆனால் இந்த நாளில் தான் வந்து நம்ம ஒரு ஃப்ரெண்டு பிறந்துட்டார். யார்? ரூபேஷ். ஓ இவரா? சுதந்திர தினத்துக்கு பிறந்தா இப்படி? சுதந்திர தினம் இல்லைடா, குடியரசு தினம்டா. குடியரசு தினம். இண்டிபெண்டன்ஸா வந்து சுதந்திரம், குடியரசுன்னா ரிபப்ளிக். ஓ அது அப்படிங்களா? சரி சரி சரி. ஆனால் ரிபப்ளிக்கே நமக்கே டேட்டு மேலே போச்சு. ஜனவரி 15 சார், ஆகஸ்ட் வந்து ஆமாம் ரிபப்ளிக். ரிபப்ளிக் ரிபப்ளிக். ரிபப்ளிக் 96. சத்தியமேவா ஜெயட். சத்தியமேவா ஜெயட் has been inscribed and its bottom. இன்ஸ்கிரைப்டுன்னு என்னன்னு சொல்லு, எழுதியிருப்பாங்க கீழே. இன்ஸ்கிரைப்டு, சத்தியமேவா ஸ்கிரிபிள் அப்படிங்கிறது கிறுக்கிருப்பாங்க. ஸ்கிரிபிள் எங்கடா போட்டிருக்கு? ஸ்கிரைப்டு லைட்டாக கிறுக்கின மாதிரி எழுத்து, புரியாத எழுத்துன்னு நினைக்கிறேன். புரியாத எழுத்து இல்லாதது இன்ஸ்கிரைப்டு. புரியுதா? இன் வாட்டர், இன்சஃபிஷியன்ட், முக்கியம் இல்லாதது. டே நம்ம 2 வருஷம் சொன்னது பொறிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் பொறிக்கப்பட்டுள்ளது நாணில வச்சு எழுதியிருப்பாங்கல்ல. கல்லில் வந்து பொறிக்கிறாங்க. ஆணி என்ன எழுதியிருப்பாங்க? சத்தியமேவா ஜெயட். அதான் ஆமாம், இது கேட்பாங்க. அதாவது என்ன அதில் பொறிக்கப்பட்டுள்ளது அப்படி கேட்டாங்கன்னா வந்து சத்தியமேவா ஜெயட். சத்தியமேவா ஜெயட் கொஞ்சம் டீசெண்டாக உட்காந்து. சத்தியமேவா ஜெயட். நான் ஜெயலலிதா அவங்களாம் கூட நான் வச்சுக்கலாம். இப்படி வச்சுக்கலாம். இவங்க நம்மளே வச்சுக்குவாங்க. சத்தியமேவா ஜெயட் ஹேஸ் பீன் ஸ்கிரைப்டு பாட்டம். அதாவது ஸ்டார்டிங்கில் எழுதியிருக்காங்க அடியில் பாட்டம். ஆமாம் பாட்டம் அடியில் எழுதியிருக்காங்க. அடியிலன்னா அந்த சிலைக்கு அடி இப்படியே. நீங்கள் உங்களோட சிலைக்கு அடி கண்ட்ரோல் பண்ணிக்கிங்க. அப்புறம் போட்டுருவாடு ஆரம்பம் முடியுது. சத்தியமே ஜெயத். சத்தியமேவ ஜெயட். சத்தியமே ஜெயத் பாட்டம். அதாவது பாட்டம் வந்து இட் மீன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரூத் அண்டு ட்ரைம்ஸ். இது வந்து சோசியல் ட்ரூத் அலோன். ட்ரூத் ட்ரைம்ஸ்னா வந்து உண்மை உள்ளன்னு அர்த்தம் நினைக்கிறேன். உண்மை மட்டும் ட்ரிம்ஸ் உண்மை மட்டும்தான் நிலை நிற்கும், நிலை தாங்கும். ட்ரூத் அலோன். ட்ரூத் தனியாக நிற்குமா? ட்ரைம்ஸ் வெற்றி பெறுகிறதுன்னு அர்த்தம்டா. ட்ரைம்ஸ் என்ன மீனிங் பாருங்க. வெற்றி பெறுகிறது. ஓ சரி சரி சரி. அதான் இங்கே வரு ட்ரூத். நல்லதாவது சத்தியமேவா ஜெயட் அதோட மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூத் எலோன். அதாவது உண்மையான தனியானது உண்மையாக தனியாக வெற்றி பெற்றுள்ளது. உண்மை தனியாகவே வெற்றி பெற்றுரும். ஓ மீனிங். ஆமாம் மீனிங் இப்படி தனியாக. நீ சத்தியமேவா ஜெயட்டு தான். நீயும் சத்தியமாவா ஜெயித்து தான். சத்தியமாமாவா? சத்தியமேவா. மேவா. இதெல்லாம் ஸ்பெல்லிங் நான் வச்சுக்கலாம். ஸ்பெல்லிங் வச்சா பார்த்துக்கலாம். நேஷனல் எம்பளம் கன்சிஸ்ட் ஆஃப் 2 parts, அப்பர் அண்ட் லோவர் பார்ட்ஸ். அப்பர் பார்ட்டில் மேலே வந்து பார்த்தோம்னா ஆஸ் 4 ஃபேஸிங் நார்த்து சவுத்து ஈஸ்ட். புரியுதா? அப்படி கீழே பெடஸ்டல் எதுவும் படிச்ச மாதிரி இருக்குல்ல. பெடஸ்டல் அந்த முத்திரை. பெடஸ்டல் சர்க்குலர் முத்திரை. இந்த பெடஸ்டல். யாரோ கூப்பிட்றாங்க அம்மா. ஐயோ ஒரே செகண்ட். ஓகே நண்பர்களே, பார்க்கலாம், மீட் பண்ணலாம்.